ஹலோ எவ்ரிவான், நான் உங்க மலர் பேசுறேன். ஸ்கோர் கிளவர்ல இருந்து உங்களுக்கான இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு மார்ச் 6, 2026 அன்னைக்கு த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்த 2 டெய்லி எடிட்டோரியல்ஸை நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது ஒரு ரொம்ப ஷார்ட்டான பிரேக் டவுன் பாட்காஸ்ட் தான். ஒரு மிக விரிவான டீட்டெயில்டு பிரேக் டவுன் வேணும்னா நீங்க எங்களோட எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டை விசிட் பண்ணலாம். அந்த வெப்சைட்ல ஒவ்வொரு எடிட்டோரியலும் அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்து ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸா பிரிக்கப்பட்டு அதுக்கான வொக்காபுலரிஸ், தமிழ் டிரான்ஸ்லேஷன், அப்புறம் சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ் எல்லாமே கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சென்டென்ஸோட பேக்ரவுண்ட் கான்டெக்ஸ்ட், ஒரு 5 பாயிண்ட் சம்மரி, அப்புறம் எடிட்டோரியலோட டோன் என்னன்னு விளக்கமா கொடுத்துருப்போம். எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ல ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் கொஸ்டின்ஸும் அந்த வெப்சைட்ல இருக்கு. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்புறம் ஸ்கோர் கிளவர் அவங்களோட டெலகிராம் சேனல்ல டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொக்காபுலரி பிடிஎஃப்ஸ் ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றாங்க. இதுல முக்கியமான வொக்காபுலரிஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். டெலகிராம் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க பிகினர்ஸா இருந்தா ஒரு சென்டென்ஸோட எக்ஸ்பிளனேஷன் புரியலன்னா தாராளமா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அதை திரும்ப ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணுங்க. மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சென்டென்ஸை சத்தமா 2 வாட்டி படிச்சு பாருங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ்ல உங்க இங்கிலீஷ் நாலேஜ் டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆகுறது நீங்களே பாப்பீங்க. சரி, இப்ப நாம முதல் எடிட்டோரியலை பார்க்கலாம். டைட்டில்: பேலன்ஸ் இஸ் கீ, சமநிலைதான் முக்கியம். ஆன் தி ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் அமெண்ட்மெண்ட் பில் அண்ட் அமராவதி. ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு திருத்த மசோதா மற்றும் அமராவதி குறித்து. சப்டைட்டில்: ஈக்விட்டபிள் டெவலப்மெண்ட் இஸ் க்ரூஷியல், சமமான வளர்ச்சி என்பது மிகவும் அவசியம். as அமராவதி becomes AP capital. அமராவதி ஆந்திர பிரதேசத்தின் தலைநகராக மாறும் இந்த நேரத்தில். இந்த வாக்கியத்தில் வரும் ரீஆர்கனைசேஷன் என்றால் மறுசீரமைப்பு என்றும், ஈக்விட்டபிள் டெவலப்மெண்ட் என்றால் சமமான வளர்ச்சி என்றும் அர்த்தம். as பார்லிமெண்ட் passed a law last week, கடந்த வாரம் நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியதால், recognizing அமராவதி as the capital of ஆந்திர பிரதேஷ், அமராவதியை ஆந்திர பிரதேசத்தின் தலைநகராக அங்கீகரித்து சீஃப் மினிஸ்டர் என் சந்திரபாபு நாயுடு scored a decisive political victory. முதலமைச்சர் என் சந்திரபாபு நாயுடு ஒரு தீர்க்கமான அரசியல் வெற்றியை பெற்றுள்ளார். when he broke ground for அமராவதி, அவர் அமராவதிக்காக அடிக்கல் நாட்டியபோது, on June 6, 2015, ஜூன் 6, 2015 அன்று, it was not without controversy. அது சர்ச்சை இல்லாமல் நடக்கவில்லை. இந்த வாக்கியத்தில் broke ground என்றால் புதிய கட்டிடம் அல்லது திட்டத்திற்காக அடிக்கல் நாட்டுவது என்று அர்த்தம். about 217 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் fertile farmland, சுமார் 217 சதுர கிலோமீட்டர் அளவிலான வளமான விளைநிலங்கள் along the Krishna river, கிருஷ்ணா நதிக்கரையில், were envisaged to be consolidated, ஒருங்கிணைக்க திட்டமிடப்பட்டன. for a capital city that Mr. Naidu hoped would rival Hyderabad. ஹைதராபாத்துக்கு போட்டியாக இருக்கும் என்று திரு நாயுடு நம்பிய ஒரு தலைநகரத்திற்காக. a city on which he had expended considerable political and administrative capital. அந்த ஹைதராபாத் நகரத்தின் மீது அவர் கணிசமான அரசியல் மற்றும் நிர்வாக மூலதனத்தை செலவழித்திருந்தார். இந்த வாக்கியத்தில் envisaged என்றால் திட்டமிடப்பட்டது அல்லது உருவகப்படுத்தப்பட்டது என்றும், கன்சாலிடேட்டட் என்றால் ஒருங்கிணைக்கப்படுவது என்றும், ரைவல் என்றால் போட்டி போடுவது என்றும், எக்ஸ்பெண்டட் என்றால் செலவழிக்கப்பட்டது என்றும் அர்த்தம். trouble came early, ஆரம்பத்திலேயே பிரச்சனை வந்தது. those lands supported thriving agrarian communities, அந்த நிலங்கள் செழிப்பான விவசாய சமூகங்களுக்கு ஆதரவாக இருந்தன. dominated by கம்மாஸ், கம்மா சமூகத்தினரின் ஆதிக்கத்தில் இருந்த. a powerful land holding community to which Mr. Naidu belongs, திரு நாயுடு சார்ந்துள்ள ஒரு சக்தி வாய்ந்த நிலம் வைத்திருக்கும் சமூகம். and which forms a key support base of the தெலுங்கு தேசம் பார்ட்டி TDP, மேலும் அது தெலுங்கு தேசம் கட்சியின் முக்கிய ஆதரவு தளமாகவும் உள்ளது. இந்த வாக்கியத்தில் அக்ரேரியன் என்றால் விவசாயம் சார்ந்த என்று அர்த்தம். The process was routed through the land pooling scheme LPS. இந்த செயல்முறை நிலம் திரட்டும் திட்டமான LPS மூலம் கொண்டு செல்லப்பட்டது. seen by critics as a way to circumvent the 2013 land acquisition law. இது 2013 நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை மீறுவதற்கான ஒரு வழியாக விமர்சகர்களால் பார்க்கப்பட்டது. இந்த வாக்கியத்தில் circumvent என்றால் ஒரு சட்டத்தை அல்லது விதியை தந்திரமாக மீறுவது அல்லது தவிர்ப்பது என்று அர்த்தம். The LPS however found acceptance among land owners. இருந்தபோதிலும் LPS திட்டம் நில உரிமையாளர்களிடையே வரவேற்பை பெற்றது.
who were promised annuities for 10 years, அவர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு வருடாந்திர தொகைகள் உறுதியளிக்கப்பட்டன. and developed residential and commercial plots, மேலும் மேம்படுத்தப்பட்ட குடியிருப்பு மற்றும் வணிக மனங்களும் உறுதியளிக்கப்பட்டன. இந்த வாக்கியத்தில் annuities என்றால் முதலீடு செய்தவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும் குறிப்பிட்ட தொகை அல்லது வருடாந்திர பணம் என்று அர்த்தம். But agricultural laborers received only modest monthly assistance. ஆனால் விவசாய தொழிலாளர்களுக்கு சுமாரான மாதாந்திர உதவி மட்டுமே கிடைத்தது. Initially ₹2,500, ஆரம்பத்தில் 2,500 ரூபாய், along with limited skill development support. அத்துடன் குறைந்த அளவிலான திறன் மேம்பாடு ஆதரவும் கிடைத்தது. Environmental concerns, சுற்றுச்சூழல் சார்ந்த கவலைகள், and perceptions that ராயலசீமா and North Coastal Andhra were being neglected, மற்றும் ராயலசீமா மற்றும் வடக்கு கடற்கரை ஆந்திரா புறக்கணிக்கப்படுவதாக எழுந்த எண்ணங்கள் added to the resistance. இந்த எதிர்ப்பு உணர்வை மேலும் அதிகரித்தன. Mr. Naidu had expected that, திரு நாயுடு எதிர்பார்த்தார், the revenue deficit state would receive sustained financial support from the center. இந்த வருவாய் பற்றாக்குறை உள்ள மாநிலம் மத்திய அரசிடமிருந்து தொடர்ச்சியான நிதி ஆதரவை பெறும் என்று. Particularly since the TDP was then a key ally of the BJP. குறிப்பாக அப்போது TDP கட்சி BJPயின் முக்கிய கூட்டணி கட்சியாக இருந்ததால். இந்த வாக்கியத்தில் ரெவென்யூ டெபிசிட் ஸ்டேட் என்றால் அரசுக்கு வரும் வருவாயை விட செலவு அதிகமாக இருக்கும் மாநிலம் என்று அர்த்தம். This did not materialize. இது நிறைவேறவில்லை. இந்த இடத்தில் மெட்டீரியலைஸ் என்றால் நினைத்த ஒன்று நிஜமாக நடப்பது என்று அர்த்தம். The demand for special category status, சிறப்பு அந்தஸ்துக்கான கோரிக்கை, promised in parliament by then Prime Minister மன்மோகன் சிங், அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்கால் நாடாளுமன்றத்தில் உறுதியளிக்கப்பட்டது, but not incorporated into the Andhra Pradesh Reorganization Act 2014, ஆனால் 2014இன் ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்படவில்லை, became a potent political issue. இது ஒரு வலிமையான அரசியல் பிரச்சனையாக மாறியது. That the YSR Congress Party, YSRCP, YS Yajan Mohan Reddy, led by YS Yajan Mohan Reddy, தலைமையில் YS Yajan Mohan Reddy, successfully leveraged in the 2019 election. 2019 தேர்தலில் தங்களுக்கு சாதகமாக வெற்றிகரமாக பயன்படுத்திக் கொண்டது. இந்த வாக்கியத்தில் potent என்றால் மிகவும் சக்தி வாய்ந்த அல்லது வலிமையான என்றும், leveraged என்றால் ஒரு சூழ்நிலையை தனக்கு சாதகமாக முழுமையாக பயன்படுத்திக் கொள்வது என்றும் அர்த்தம். Mr. Reddy's government too faced criticism. திரு ரெட்டியின் அரசாங்கமும் விமர்சனங்களை எதிர்கொண்டது. For halting அமராவதி works, அமராவதி பணிகளை நிறுத்தியதற்காக, and proposing a 3 capital model, மற்றும் 3 தலைநகரங்கள் என்ற மாதிரியை முன்மொழிந்ததற்காக, which ran into legal and political challenges. இது சட்டம் மற்றும் அரசியல் சவால்களை சந்தித்தது. By 2024, with Mr. Naidu returning to power, 2024இல் திரு நாயுடு மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும், the state backed by a more accommodative center, மாநிலம் ஒரு இணக்கமான மத்திய அரசின் ஆதரவோடு had moved to revive அமராவதி, அமராவதியை மீண்டும் உயிர்ப்பிக்க நகர்ந்தது. இந்த வாக்கியத்தில் accommodative என்றால் இணக்கமான அல்லது உதவி செய்யும் மனப்பான்மை கொண்ட என்றும், revive என்றால் ஒரு விஷயத்திற்கு மீண்டும் உயிர் கொடுப்பது அல்லது மீண்டும் தொடங்குவது என்றும் அர்த்தம். The center has committed support for capital infrastructure. தலைநகர உட்கட்டமைப்புக்கு மத்திய அரசு ஆதரவளிக்க உறுதியளித்துள்ளது. Largely through loans from multilateral agencies and financial institutions, பொதுவாக உலக பேங்க் போன்ற பல நாடுகள் இணைந்த நிதி நிறுவனங்கள் மூலம் கடன்களை வழங்குவதின் மூலம், with its direct contribution remaining modest. அதே சமயம் அதன் நேரடி நிதி பங்களிப்பு மிதமாகவே உள்ளது. இந்த வாக்கியத்தில் multilateral agencies என்றால் பல நாடுகள் இணைந்து நடத்தும் சர்வதேச நிதி நிறுவனங்கள் என்று அர்த்தம். The result is a waste of public resources. இதன் விளைவாக மக்களின் வரி பணம் வீணாகிறது. Over a project that ought to have been substantially completed within a decade. ஒரு 10 ஆண்டுகளுக்குள் கணிசமாக முடிக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு திட்டத்திற்காக. Political brinkmanship should not exacerbate uncertainty. அரசியல் ரீதியான ஆபத்தான விளையாட்டுகள் நிச்சயமற்ற தன்மையை மேலும் மோசமாக்க கூடாது. During periods of transition, இந்த மாறுதல் காலங்களில். இந்த வாக்கியத்தில் பொலிட்டிக்கல் பிரிங்க்மேன்ஷிப் என்றால் அரசியலில் வெற்றி பெறுவதற்காக மிகவும் ஆபத்தான முடிவுகளை எடுக்கும் ஒரு உத்தி என்றும், எக்ஸாசர்பேட் என்றால் ஒரு மோசமான சூழ்நிலையை இன்னும் மோசமாக்குவது என்றும் அர்த்தம். வாட் இஸ் க்ரூஷியல் நவ் இஸ் பேலன்ஸ். இப்போது மிக முக்கியமானது சமநிலைதான்.
As Amaravati's development regains momentum, அமராவதியின் வளர்ச்சி மீண்டும் வேகம் எடுக்கும் நிலையில் the state must ensure that மாநில அரசு ஒன்றை உறுதி செய்ய வேண்டும். Historically underdeveloped regions are not sidelined. வரலாற்று ரீதியாக வளர்ச்சி அடையாத பகுதிகள் ஓரங்கட்டப்படாமல் இருப்பதை. இந்த வாக்கியத்தில் மொமெண்டம் என்றால் வேகம் என்றும் sidelined என்றால் முக்கியத்துவம் இல்லாமல் ஓரங்கட்டப்படுவது என்றும் அர்த்தம். Equally, while land owners may see gains, அதேபோல நில உரிமையாளர்கள் லாபத்தை கண்டாலும் agricultural laborers may be left behind. விவசாய தொழிலாளர்கள் பின்தங்கிய நிலையிலேயே விடப்படலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பார்க்கலாம். இந்த எடிட்டோரியலோட டோன் அனலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது அமராவதி தலைநகர திட்டத்தோட வரலாற்று பின்னணி, அதுல இருக்க அரசியல் லாப நஷ்டங்கள், மத்திய மாநில அரசுகளோட நிதி பங்கீடுகள்னு எல்லாத்தையும் ஒரு டீடைல்டு அனாலிசிஸ் பண்ணி கடைசியில ஒரு பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட் வேணும்னு பகுப்பாய்வு செஞ்சு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம செகண்ட் எடிட்டோரியல் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரமோஷன். நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்களுக்கான பெஸ்ட் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற ஸ்கோர் கிளவர் ஆப் தான். vocabularies, idioms and phrases, அப்புறம் phrasal verbs இதெல்லாமே மனப்பாடம் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு நமக்கு தெரியும். ஆனா ஸ்கோர் கிளவர் ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்றாங்க. இதுல ஸ்பேஸ்ட் ரெப்பிட்டிஷன் மெத்தட் மூலமா நீங்க எப்போ ஒரு வேர்டை மறப்பீங்கன்னு ஆப்பே கணிச்சு அந்த டைம்ல உங்களுக்கு ரிவிஷன் கொடுக்கும். சோ ஒரு வாட்டி படிச்சா நீங்க அதை எப்பவுமே மறக்க மாட்டீங்க. வாங்க இப்போ ரெண்டாவது எடிட்டோரியல்ல பார்க்கலாம். டைட்டில்: எலாஸ்டிக் ரூல்ஸ், வளைந்து கொடுக்கக்கூடிய விதிகள். On the Plastic Waste Management Amendment Rules 2026 2026 பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை திருத்த விதிகள் குறித்து. சப்டைட்டில்: இந்தியா நீட்ஸ் ப்ராப்பர் ரெக்கனிங், இந்தியாவுக்கு சரியான கணக்கீடு தேவைப்படுகிறது. Of Plastic Collection and Reuse Targets, பிளாஸ்டிக் சேகரிப்பு மற்றும் மறுபயன்பாட்டு இலக்குகள் குறித்து. இந்த வாக்கியத்தில் எலாஸ்டிக் ரூல்ஸ் என்றால் சூழ்நிலைக்கு ஏற்ப எளிதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அல்லது வளைந்து கொடுக்கக்கூடிய விதிகள் என்றும், ரெக்கனிங் என்றால் ஒரு விஷயத்தை சரியாக கணக்கிடுவது அல்லது மதிப்பீடு செய்வது என்றும் அர்த்தம். The latest iterations of India's Plastic Waste Management Rules, இந்தியாவின் பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை விதிகளின் சமீபத்திய திருத்தப்பட்ட வடிவங்கள், announced on March 31, மார்ச் 31 அன்று அறிவிக்கப்பட்டவை, suggest that the government has hit a wall, அரசாங்கம் ஒரு முட்டுக்கட்டையை சந்தித்துள்ளது என்பதை உணர்த்துகின்றன. In its attempts to curb plastic waste collection and recycling, பிளாஸ்டிக் கழிவு சேகரிப்பு மற்றும் மறுசுழற்சியை கட்டுப்படுத்தும் அதன் முயற்சிகளில். இந்த வாக்கியத்தில் இட்டரேஷன்ஸ் என்றால் ஒரு சட்டத்தையோ அல்லது திட்டத்தையோ அடுத்தடுத்து திருத்தி அமைத்து வெளியிடும் புதிய வடிவங்கள் என்றும், ஹிட் அ வால் என்றால் ஒரு செயலில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் தடைப்பட்டு நிற்பது என்றும், கர்ப் என்றால் கட்டுப்படுத்துவது என்றும் அர்த்தம். The Plastic Waste Management Rules, பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை விதிகள், first introduced in 2016, முதலில் 2016 அறிமுகப்படுத்தப்பட்டன, have been amended periodically, இவை அவ்வப்போது திருத்தப்பட்டு வருகின்றன. Reflecting a policy framework in constant evolution, இது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு கொள்கை கட்டமைப்பை பிரதிபலிக்கிறது. The intent is to make companies invest in recycling plastic. இதன் நோக்கம் நிறுவனங்களை மாற்றுவதே ஆகும். That produce and use plastics, பிளாஸ்டிக்கை உற்பத்தி செய்யும் மற்றும் பயன்படுத்தும் நிறுவனங்களை பிளாஸ்டிக் மறுசுழற்சியில் முதலீடு செய்ய வைக்க, so that ultimately less plastic is wasted. இதன் மூலம் இறுதியாக குறைவான பிளாஸ்டிக் மட்டுமே வீணாக்கப்படும். And dumped in landfills, rivers, oceans and public spaces. மேலும் குப்பை கிடங்குகள், ஆறுகள், பெருங்கடல்கள் மற்றும் பொது இடங்களில் கொட்டப்படும் அளவும் குறையும். The paradox is that இதில் முரண்பாடான உண்மை என்னவென்றால், the same qualities that have made plastic ubiquitous, பிளாஸ்டிக்கை எங்கும் நிறைந்திருக்க செய்த அதே குணங்கள்தான், adaptable to a near infinite range of consumer goods, நுகர்வோர் பொருட்களின் எண்ணற்ற வகைகளுக்கேற்ப மாறக்கூடிய தன்மை, easy to produce, accessible to the richest and the poorest, உற்பத்தி செய்ய எளிதானது, ஏழை பணக்காரர் என அனைவருக்கும் கிடைக்கக்கூடியது, and flexible in a way that metal can never be, மற்றும் உலோகம் ஒருபோதும் இருக்க முடியாத வகையில் நெகிழ்வானது, also make it near impossible, இவையே இதை கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகவும் ஆக்குகின்றன, to incentivize collection and reuse, பிளாஸ்டிக்கை சேகரிக்கவும் மறுபயன்பாடு செய்யவும் ஊக்கமளிப்பதை. இந்த வாக்கியத்தில் பாரடாக்ஸ் என்றால் பார்ப்பதற்கு உண்மையாக இருந்தாலும் சிந்திக்கையில் முரண்பாடாக தோன்றும் ஒரு கருத்து என்றும், யூபிக்விட்டஸ் என்றால் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய என்றும் அர்த்தம்.
This is why the rules were necessary. இதனால்தான் இந்த விதிகள் அவசியமாக இருந்தன. Since 2022, 2022 முதல், when the Extended Producer Responsibility EPR regime came into force, Extended Producer Responsibility எனப்படும் EPR முறை நடைமுறைக்கு வந்தபோது, producers, importers and brand owners, உற்பத்தியாளர்கள், இறக்குமதியாளர்கள் மற்றும் பிராண்ட் உரிமையாளர்கள், makers and users of plastic packaging and raw materials, plastic packaging மற்றும் மூலப்பொருட்களை உருவாக்குபவர்கள் மற்றும் பயன்படுத்துபவர்கள், were required to collect and process plastic waste, plastic கழிவுகளை சேகரித்து பதப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. Equivalent to 35% of the plastic they introduced into the market in 2021-22. அவர்கள் 2021-22 சந்தையில் அறிமுகப்படுத்திய பிளாஸ்டிக்கில் 35% அளவிற்கு இணையாக, increasing to 70% in 2022-23. இது 2022-23 70% அதிகரித்து, and 100% by 2024-25. 2024-25க்குள் 100% அதிகரிக்க வேண்டியிருந்தது. இந்த வாக்கியத்தில் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது EPR என்றால் என்னவென்றால், பிளாஸ்டிக்கை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களே தாங்கள் விற்ற பிளாஸ்டிக் குப்பைகளை மீண்டும் சேகரித்து அழிக்கும் அல்லது மறுசுழற்சி செய்யும் முறை ஆகும். The amendments of 2026 bring in new mandates. 2026 திருத்தங்கள் புதிய கட்டாய உத்தரவுகளை கொண்டு வருகின்றன. இந்த இடத்தில் mandates என்றால் அரசாங்கம் அல்லது சட்டம் பிறப்பிக்கும் கட்டாய உத்தரவுகள் என்று அர்த்தம். This time, companies must ensure that இந்த முறை நிறுவனங்கள் ஒன்றை உறுதி செய்ய வேண்டும். Recycled content makes up a minimum and increasing percentage. மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருள் குறைந்த பட்சம் மற்றும் அதிகரிக்கும் சதவீதமாக இருப்பதை of their plastic packaging annually, ஆண்டுதோறும் அவர்களின் பிளாஸ்டிக் பேக்கேஜிங்கில். For instance, உதாரணமாக, producers, importers and brand owners, உற்பத்தியாளர்கள், இறக்குமதியாளர்கள் மற்றும் பிராண்ட் உரிமையாளர்கள் must ensure that rigid plastic packaging, Category 1 எனப்படும் கடினமான பிளாஸ்டிக் பேக்கேஜிங்கில் contains at least 30% recycled material, குறைந்தது 30% மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருள் உள்ளதை, rising to 60% by 2028-29. இது 2028-29க்குள் 60% உயரும்படியாக. There are also similar reuse obligations. இதுபோன்று மறுபயன்பாட்டு கடமைகளும் உள்ளன. Obligations என்றால் கட்டாயம் செய்ய வேண்டிய கடமைகள் அல்லது கட்டுப்பாடுகள் என்று அர்த்தம். But, strangely, companies that fail to meet their targets in 2025-26, ஆனால் விசித்திரமாக 2025-26 தங்கள் இலக்குகளை அடைய தவறிய நிறுவனங்கள், the Gazette notification says, அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூறுகிறது, may carry forward the shortfall for up to 3 years, அந்த பற்றாக்குறையை 3 ஆண்டுகள் வரை முன்னோக்கி எடுத்து செல்லலாம் என்று, provided they make up at least a third of the deficit annually. அதற்காக அவர்கள் ஆண்டுதோறும் பற்றாக்குறையில் குறைந்தது 1/3 ஈடு செய்ய வேண்டும் என்று நிபந்தனையுடன். இந்த வாக்கியத்தில் கெசெட் நோட்டிஃபிகேஷன் என்றால் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்றும், ஷார்ட்ஃபால் அல்லது டெபிசிட் என்றால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட குறைவான அளவு அல்லது பற்றாக்குறை என்றும் அர்த்தம். In effect, this means, நடைமுறையில் இதன் அர்த்தம் என்னவென்றால், the 2025-26 target can be met in 2028-29. 2025-26 இலக்கை 2028-29 தான் அடைய முடியும் என்று. Also, at present, மேலும் தற்போது, there is no evidence or even a claim by the government, எந்த ஆதாரமும் இல்லை அல்லது அரசாங்கத்தால் அப்படி ஒரு உரிமை கோரலும் இல்லை, that all companies are collecting 100% of their obligations, அனைத்து நிறுவனங்களும் தங்களது 100% கடமைகளை சேகரிக்கின்றன என்பதற்கு. By the government's own responses to Parliament, பாராளுமன்றத்திற்கு அரசாங்கம் அளித்த பதில்களின்படி பார்த்தால், it hovers from 50% to 60%. இது 50% முதல் 60% வரை மட்டுமே ஊசலாடுகிறது. And yet there are no targets set for 2025 and beyond. ஆனாலும் 2025 மற்றும் அதற்கு அப்பால் எந்த இலக்குகளும் நிர்ணயிக்கப்படவில்லை. இந்த வாக்கியத்தில் hovers என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள் முன்னும் பின்னுமாக ஊசலாடுவது அல்லது நகராமல் அப்படியே நிற்பது என்றும் அர்த்தம்.
This seems to suggest that இது எதை உணர்த்துகிறது என்றால் the government has given up on pushing companies நிறுவனங்களை நிர்பந்திப்பதை அரசாங்கம் கைவிட்டுவிட்டது to collect or recycle plastic பிளாஸ்டிக்கை சேகரிக்கவோ அல்லது மறுசுழற்சி செய்யவோ or has shifted focus to having them use recycled plastic அல்லது நிறுவனங்களை மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கை பயன்படுத்த வைப்பதில் கவனம் செலுத்துகிறது irrespective of how it is sourced அது எங்கிருந்து பெறப்படுகிறது என்பதை பொருட்படாத வகையில் There are provisions on using trading certificates, வர்த்தக சான்றிதழ்களை பயன்படுத்துவதற்கான விதிகள் உள்ளன, that suggest the logic is to let market economics decide. இது எந்த லர்க்கத்தை உணர்த்துகிறது என்றால், சந்தை பொருளாதாரமே முடிவு செய்யட்டும் என்பதை, on what is an environmental problem, எது சுற்றுச்சூழல் பிரச்சினை என்பது குறித்து. இந்த வாக்கியத்தில் trading certificates என்பது ஒரு பேங்கிங் டேர்ம் மாதிரி, அதாவது ஒரு நிறுவனம் தங்களுக்கு கொடுத்த இலக்கை விட அதிகமாக பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்திருந்தால், அந்த அதிகபட்ச அளவுக்கான சான்றிதழை இலக்கை அடையாத மற்ற நிறுவனங்களுக்கு காசுக்கு விற்பனை செய்யும் முறைக்குதான் ட்ரேடிங் சர்டிஃபிகேட்ஸ் என்று பெயர். Without a proper reckoning of collection and recycling targets, சேகரிப்பு மற்றும் மறுசுழற்சி இலக்குகள் குறித்து சரியான கணக்கீடு இல்லாமல், the new targets on reuse, which are already elastic, ஏற்கனவே வளைந்து கொடுக்கக்கூடியதாக உள்ள மறுபயன்பாடு குறித்த புதிய இலக்குகள், risk being ignored, புறக்கணிக்கப்படும் அபாயம் உள்ளது. Thus, undermining the intent of the EPR regime. இதன் மூலம் EPR முறையின் நோக்கமே படிப்படியாக பலவீனமடைகிறது. இந்த வாக்கியத்தில் undermining என்றால் ஒரு விஷயத்தின் மதிப்பையோ அல்லது நோக்கத்தையோ அடித்தளத்திலிருந்தே படிப்படியாக பலவீனப்படுத்துவது என்று அர்த்தம். இப்போ இந்த ரெண்டாவது எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பார்க்கலாம். இந்த எடிட்டோரியலோட டோன் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிளாஸ்டிக் கழிவுகளை கட்டுப்படுத்துறதுல அரசாங்கம் கொண்டு வந்த சட்டங்கள் எப்படி அடிக்கடி தளர்த்தப்படுதுன்னும் கம்பெனிகளுக்கு சாதகமா விதிகளை வளைக்கிறதால இந்த சட்டத்தோட நோக்கமே எப்படி வீணாகுதுன்னும் அரசாங்கத்தை கடுமையா விமர்சனம் செஞ்சு எழுதியிருக்காங்க. நாம இன்னைக்கான பாட்காஸ்டோட எண்டுக்கு வந்துட்டோம். கடைசியா உங்களுக்கான ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட். ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல தினமும் ஈவினிங் 7 PM எடிட்டோரியல் வொக்காபுலரி லீக் குவிஸ் நடக்குது. இன்னைக்கு எடிட்டோரியல்ஸ்ல நாம பார்த்த வொக்காபுலரிஸ்ல இருந்து தான் இந்த குவிஸ் இருக்கும். இதை நாம IPL ஃபார் எடிட்டோரியல் வொக்காபுலரின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுல மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், அப்புறம் டாப் ரேங்கர்ஸ்க்கு ரிவார்ட்ஸ்னு எல்லாமே இருக்கு. டெய்லி குவிஸ் அட்டென்ட் பண்ணி உங்க வொக்காப் பவரை செக் பண்ணிக்கோங்க. சேனல்ல ஜாயின் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மீண்டும் நாளைக்கு எடிட்டோரியல்ஸோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.